அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 21/3/2025 மார்ச் மாதம் 21ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி 7ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை. குறள் 424. என் பொருளவாகச் செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. தெளிவுரை. தான் கூறுவன எளிய பொருள் கொண்டவையாக பதியுமாறு கூறி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள். சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது. சுக்கிரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில், அதோடு கூட சூரியனும் ராகுவும். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றன. இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நிதி சார்ந்த பணிகளால் நல்ல வருமானம் இருக்கும். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை வரும் காலம் இது. சிலருக்கு முன்பு வேலை பார்த்த இடத்திலிருந்து செட்டில்மெண்ட் ஆகும் வாய்ப்பு உண்டு. எப்படியோ இன்று பணப்புழக்கம் அதிகம் இருக்கும். பெண்களுக்கு இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் பிரச்சனையானது தான் சிலருக்கு, அதுவும் சில நாட்களுக்கு. இன்று பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு சென்று வருவீர்கள். நிலம் தொடர்பான பிரச்சனைகளையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். என்று புதியதாக ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இன்று அதற்கான விவரங்களை விசாரித்து வைப்பீர்கள். பூர்வீக சொத்து அண்ணன் தம்பி இடையே பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட குழப்பம்தான் இப்பொழுது சரியாகி சுமூகமாக பங்கு சண்டை இல்லாமல் பிரித்து கொள்ளும் காலம். ஆனாலும் பெண்களுக்கு சேர வேண்டியவற்றை ஏமாற்றாமல் தந்துவிட முயற்சி செய்யலாம். இன்று சென்று வரும் சுற்றுலாவில் தண்ணீர் நிறைய இருக்கும் இடங்களுக்கு செல்லும் பொழுது கவனம் வேண்டும். இன்று மட்டுமல்ல, இனி வரும் சிறிது காலங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நிறைய நாட்கள் ஆசையான சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறும் காலம் இது. நண்பனுக்கு கொடுத்த பணம் எப்படி கேட்பது என்ற சங்கோஜம் வேறு உங்களுக்கு. வீட்டில் வேறு மருத்துவ செலவு. குறிப்பறிந்து உங்கள் நண்பரை அவர் வாங்கிய தொகையை இன்று திருப்பி தருவார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் தாய் வழி உறவுகளிடம் கருத்து மோதலால் பேச்சுவார்த்தையின்றி விலகி இருந்தது சுமூகமாகும். இன்று அவர்கள் மூலம் சில முக்கியமான வேலைகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளியூர் பயணம் மூலம் ஒரு நல்ல வியாபார ஒப்பந்தம் அமையும். இன்று அதன் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணமும் நிறைவேறும். இன்று பொதுப்பணி என்றால் ஓடிப்போய் செய்யும் ஆர்வம் கொண்ட உங்கள் நண்பருக்கு வருமானம் தொடர்பாக சதா மனக்குழப்பம்தான். உழைக்க தயங்காதவர் இருந்தாலும் அதிக நேரம் தூங்குவார். திடீரென்று தூங்காமல் வேலையை செய்வார். பலவிதமான திறமை இருந்தாலும் அது பிறருக்கு புரிய வைக்க போராட்டமாக இருப்பதாக புலம்பி தள்ளுவார் இன்று உங்களிடம். இன்று சிவகணேஷ், ராஜகணபதி, துர்க்கைராஜ், கேசவராஜ், சடையப்பா, வேதா, கார்த்திக், ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா, மயில், மஞ்சுளா, ஜரீனா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். உடல்நிலையை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும். கால்களில் காயங்கள் ஏற்படும், கவனம் வேண்டும். மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை, நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், உணவகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இனிப்பு வகைகளின் மீது அலாதி பிரியம் ஏற்படும். இன்று பால் சாதம், பால் கொழுக்கட்டை, பால் பாயசம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்றைய சமையலில் கீரை, பீட்ரூட், வெள்ளரிக்காய், சர்க்கரை வள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, கேரட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று மஞ்சள், ஆரஞ்சு, ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.